இந்தியா கனடா உறவில் ரொம்ப பெரிய அளவில் விரிசல். அதுவும் குறிப்பாக ஜஸ்டின் ட்ரூடோ அவர்கள் கனடாவில் இருக்கக்கூடிய தீவிரவாதிகள், தீவிரவாதத்தில் செயல்படக்கூடிய நபர்கள், அதுவும் குறிப்பாக இந்தியாவுக்கு எதிரான தீவிரவாதத்தில் ஈடுபடக்கூடிய நபர்களுக்கு ஆதரவை தெரிவித்து நாங்கள் அப்படித்தான், எங்களுடைய நாடு இப்படித்தான் அப்படின்னு சொல்லி பலவிதமான விளக்கத்தை கொடுத்திருந்தார். இந்த விளக்கமே ஜஸ்டின் ட்ரூடோ அவர்களுடைய அரசியல் வாழ்க்கைக்கு மிகப்பெரிய ஆப்பாக மாறியது. அதன் பிறகு இப்போது ஜஸ்டின் ட்ரூடோ அவர்கள் அவருடைய பதவியை விட்டு விலகினாலும் மீண்டும் இந்தியா மற்றும் கனடா உறவு அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்வதாக ஒரு செய்தி வெளியாகி இருக்கிறது. இதனால இந்தியாவிலிருந்து கனடாவுக்கு போய் படிக்க வேண்டிய நபர்கள், படித்து கொண்டிருக்கக்கூடிய நபர்கள், அதே மாதிரி கனடாலேருந்து இந்தியாவுக்கு வரக்கூடிய நபர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய மாணவ மாணவிகளுக்கு இது ஒரு பெரும் வரப்பிரசாதம் தான். டொமஹாக் மிசைல் அப்படிங்கிறத உக்ரைனுக்கு அமெரிக்கா கொடுக்க போதா ஒரு செய்தி வெளியானது. ஆனால் இந்த டொமஹாக் அப்படிங்கிற இந்த மிசைலை நீ மட்டும் கொடுத்துட்டீங்கன்னா அது கண்டிப்பாக அடுத்த உலக யுத்தத்தை ஏற்படுத்தும். அமெரிக்கா இந்த டொமஹாக் அப்படிங்கிற இந்த வெப்பனை யாருக்கு கொடுக்கக்கூடாது, உக்ரைனுக்கு கொடுக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு மிரட்டலை இப்போது ரஷ்யா கொடுத்திருக்கிறது. பிலிப்பைன்ஸ் மற்றும் சைனா இரண்டு நாடுகளுக்கு இடையே அடிக்கடியான யுத்தமும் அதே நேரத்தில் அவங்களுடைய கடற்பரப்பில் ஏற்படக்கூடிய மோதலும் ரொம்ப பெரிய அளவில் பேசப்பட்டு வரக்கூடிய இந்த நேரத்தில் பிலிப்பைன்ஸ் கப்பலை டேமேஜ் பண்ணுறதுக்கு சீனாவினுடைய கடற்படை ரொம்ப பெரிய அளவில் முயற்சிகள் எடுத்ததாகவும், இதனால் இரண்டு நாட்டு கப்பற்படைக்கும் இடையே தகராறு வந்திருப்பதாகவும், சீக்கிரமாக இதை சால்வ் பண்ண வேண்டும், அப்படி இல்லைனா தென்சீன கடலில் பெரிய அளவில் பிரச்சனைகள் வெடிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற செய்தியும் வெளியாகி இருக்கிறது.